கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. பார்க்கலாம். இந்த வசனத்தை பார்க்கலாமா? வாசிங்க. யாத்திராகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 5-6 படி. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அவன் அருகே நின்று. பழைய ஏற்பாடுல தேவன் கிட்ட யாருமே போக முடியாது. ஆனா கர்த்தர் யார் கிட்ட வந்தார்? மோசே பக்கத்துல அவன் அருகில் வந்து கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும். கர்த்தர் யார்? இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயை. சொல்லுங்க, அவர் எவ்வளவு தயை உள்ளவர்? மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன். போதும். யாத்திராகமம் 34:5-6 என்ன போட்டிருக்குது? கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயும் சத்தியம் உள்ள தேவன். இந்த தயவுள்ளவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேரோட தயவுள்ள தேவன் இருக்கிறார்? தயவுள்ள தேவன் இருக்கிறாரா? ஹல்லேலூயா. தயவுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறபடினாலதான் நமக்கு உள்ளத்துல அந்த பட்டாசு வெடிக்குது. வெளியே வெடிக்கல, நம்ம உள்ளத்துல என்ன செய்யுது? சந்தோஷம். ஆமென். தயவுள்ள தேவன். சொல்லுங்க, எல்லாரும் பேசுங்க. தயவுள்ள தேவன் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க, தயவுள்ள தேவன் என்னோடு இருக்கிறார். உங்க கூட இருக்கிறாரா? உங்களை கைவிட்டுருவாரா? கைவிடவே மாட்டார். சரி, உங்களுக்கு எல்லாருக்கும் வாக்குத்தத்த வசனம் ஒண்ணு கையில கொடுத்திருக்கிறோம். அதை பார்த்து படிங்க பார்க்கலாம். என்னுடைய தயையை உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி, I will pass all my goodness before you. All goodness. சொல்லுங்க, சொல்லுங்க, all goodness. சொல்லுங்க, all goodness. உங்க சத்தம் நான் கேட்கல சரியா. அந்த கடைசியில இருந்து சொல்லுங்க எல்லாரும், all goodness. all goodness சகல நன்மைகளும். ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு என்ன கொடுக்க போறாராம்? சகல நன்மைகளும். நன்மைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் எப்படி கொடுக்கிறார்? ஈவாக கொடுக்கிறார். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் யாக்கோபு 1:27. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி. ஹலோ, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் எங்கிருந்து உண்டாகி? பரத்திலிருந்து என்ன செய்யுது? உண்டாகி. அப்ப எல்லா நன்மையும் எங்கிருந்து வருது? பரலோகத்திலிருந்து வருது. யாக்கோபு 1:27 படி எல்லா நன்மையும் எங்கிருந்து கிடைக்குது? இல்ல நீங்க வேலை செய்யறதுனால கிடைக்குதா? நம்ம வேலை செய்யறதுனால இல்ல, நம்ம பக்தியில இல்ல, நம்ம சக்தியினால இல்ல. எதனால கிடைச்சது? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி. Every good gift and perfect gift comes from the Father of lights. பரத்திலிருந்து என்ன செய்து? உண்டாகி ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து என்ன செய்கிறது? இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அதனால எத்தனை பேருக்கு நன்மையான ஈவுகள் இந்த வருஷம் வேணும்? வேணும்ன்றவங்க டமால் உடனே ஆமேன்னு சொல்லியிருக்க வேண்டாமா? நன்மையான ஈவுகள். கிஃப்ட் கிஃப்ட் கிஃப்ட். சொல்லுங்க, கிஃப்ட் கிஃப்ட் கிஃப்ட். இல்லையா? கிஃப்ட். கர்த்தர் என்ன கொடுக்க விரும்புறார்? கிஃப்ட் கொடுக்க விரும்புறார். எத்தனை பேர் இங்க பைக் வச்சிருக்கிறாள்? கார் வாங்குங்க சீக்கிரம். பைக் வச்சிருக்கிறாள் என்ன செய்யுங்க? பைக்கே இல்லைன்னா சீக்கிரம் பைக்காவது என்ன செய்யுங்க? வாங்குங்க. கார் வச்சிருக்கிறாள் ஹெலிகாப்டர் வாங்குங்க. நான் ஜோக் சொல்லலைங்க, நான் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன். ஊழியத்துக்கு போறதுக்கு ஒரு அவசரத்துக்கு ஒரு இடத்துக்கு இங்க இருந்து செய்யார் போனோம்னா, ஊழியத்துக்கு இங்க இருந்து போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் எல்லாம் போனா இங்க இருந்து போய் சேர்றதுக்கே 5 மணி நேரம் ஆகுது. ஒரு ஹெலிகாப்டர் இருந்ததுன்னு வச்சுங்க, நம்ம மாடியில விட்டுட்டோம்னு வச்சுங்க, போய் ஏறி உட்கார்ந்தா நேரா மீட்டிங் கிரவுண்ட்லயே போய் இறங்கிடலாம். கர்த்தரால் ஆகாத காரியம். இப்போ எத்தனை நியூஸ் இங்க சேத்துப்பட்டு ஃபுல்லா பறக்க போதோ தெரியல. பாஸ்டர் ஹெலிகாப்டர் வாங்க போறாருன்னு சொல்லுங்க, வரும். ஆமா, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது. நீங்க ஹெலிகாப்டரை ஹிட் பண்ணாதான் என்ன கிடைக்கும்? ஏரோப்ளேனாவது கிடைக்கும். எதிர்பார்த்தால் என்ன செய்யும்? கிடைக்கும். யாரை நோக்கி பார்க்கிறோம்? என்னுடைய சகல நன்மைகளையும் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி. இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்னது? என்னுடைய சகல நன்மையும் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி, என்னுடைய தயை எல்லாம்
உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி. யாத்திராகமம் 33:19. ஆண்டவர் அவருடைய தயவெல்லாம் நமக்கு முன்பாக என்ன செய்யறாராம்? கடந்து போக பண்ணுகிறார் சொல்லி இருக்குது. இப்போ 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிங்க. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? கவனிக்கிறீங்களா? மோசே ஒரு கேள்வி கேட்கிறான். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சதுன்னு எப்படி தெரியும்னு கேட்கிறான். ஹலோ, கேட்டீங்களா? உம்முடைய கண்கள்ல எனக்கு கிருபை கிடைச்சதுன்னா அது எப்படி தெரியும் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு அதுக்கு பதில் அவனே சொல்றான் பாருங்க. நீர் எங்களோட இந்த 2015 முழுவதும் எங்களோட வருவதனால் அல்லவா. இந்த 2014 கர்த்தர் கிருபையில நம்ம சபையில என்ன கிடையாது, ஒரு மரணமும் கிடையாது. ஆண்டவர் கிருபையில நீங்க எல்லாம் உயிரோட இருக்கிறீங்க, ஜீவனோட இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு வந்து இருக்கிறாரு. அததான் இப்ப இங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிறது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதனால் அல்லவா. நீங்க எங்க போனாலும் யார் வர்றது கூட, ஆனா நம்ம கூட வர்றது யாரு? ஆண்டவர் இயேசு எல்லா இடத்திலும் வர்றாரு. எங்க வர்றாரு? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அதனாலதான் அந்த பாட்டை இப்ப பாடணும். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், எதினால் நீர் என்னோடு வருவதினால். அதனாலதான் அதை பாடணும், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் மறுபடியும் இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட வருகிறார். எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க? நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். சொல்லுங்க. பாடுங்க சத்தமா. நீர் என்னோடு வருவதினால், எதினால் நீர் என்னோடு வருவதினால், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் நீர் என்னோடு வருவதினால். சொல்லுங்க. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய நன்மை என்னை தொடரும். அங்க போட்டிருக்குது, கர்த்தருடைய மகிமை உங்கள் பிறகாலே காக்கும்னு வசனம் சொல்லி இருக்குது. கர்த்தர் நமக்கு, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்று ஒரு வசனம் இருக்குது. இன்னொரு வசனம் என்ன இருக்குது? கர்த்தர் தாமே நமக்கு பிறகாலே நம்மை காக்கிறவர் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ அந்த வசனத்தை மறுபடியும் படிச்சிருங்க. 33:16. எனக்கும் உமது ஜனங்களுக்கும். நீங்கள் நானும் யாருடைய ஜனம்? பேசுங்க, சத்தமா சொல்லுங்க. நீங்க யாருடைய ஜனம்? பேய் ஜனமா, கர்த்தருடைய ஜனமா? பேசுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் இயேசுவின் ஜனம். நீங்க யாருங்க? இயேசுவின் பிள்ளை. நீங்கள் தானே யாரு? ஆண்டவர் பிள்ளையா இருக்கிறவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது யாரு? யோவான் 10:28 பாதுகாப்பு இருக்கு. படிங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் கர்த்தருடைய பாதுகாவல் இருக்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. இயேசுவை ஏத்துக்கிட்டவன் கெட்டு போக மாட்டான். ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து என்ன செய்யறதில்லை, பறித்துக் கொள்வதும் இல்லை. நீங்கள் நான் யாருடைய கரத்துல இருக்கிறோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கரத்துல இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகள் எனக்கு. அங்க பாருங்க, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு என்ன செய்கிறது? நீங்கள் நானும் யாருடைய ஆடு? யாருடைய ஆடு? ஏசப்பாவுடைய ஆடா இல்ல சுத்தி திரியிற ஆடா? யாருடைய ஆடுங்க நீங்க? ஏசப்பாவுடைய ஆடு. அதுதான் அங்க இ மைனர்
இ மைனர். பசுமையான மேய்ச்சலுள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. பசுமையான மேய்ச்சலுள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு, களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார். கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. ஆண்டவர் சொல்றார், என் கண்களில் உனக்கு, பேசுங்க, எங்க சத்தமே காணுமே, என் கண்களில். எங்க 1ஆம் தேதி புத்தாண்டுல இருக்கிறீங்க, ஹலோ நியூ இயர்ல இருக்கிறீங்க, நியூ இயர் வந்துட்டீங்க, இன்னும் பழைய வருஷத்துல இல்ல. சொல்லுங்க, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உங்களுக்கு எனக்கு என்ன கிடைத்தது? கிருபை கிடைச்சது. அதனால ஆண்டவர் சொல்றார், என்னுடைய நன்மைகளை எல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி. சொல்லுங்க, என்னுடைய நன்மைகள் எல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி. நாம் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் கர்த்தருடைய நன்மை எப்பொழுதும் நம்மோடு கூடவே இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய நன்மை என்ன செய்யுது? எப்பொழுதும் கூடவே இருக்கிறது. கர்த்தருடைய நன்மை எப்பொழுதும் என்னோட கூட இருக்கிறது. அதனால ஆண்டவர் சொன்னார், இது செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் அது பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் அது பூமியில் உள்ள உம்முடைய மகாத்மாக்களுக்கும் சொந்தமானது. அதனால நம்முடைய நன்மை ஆண்டவருக்கு தேவையில்லை. நமக்கு தான் யாருடைய நன்மை வேணும்? ஆண்டவருடைய நன்மை வேணும். எத்தனை பேருக்கு ஆண்டவர் நன்மை வேணும்? வேணுமா? 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 ஆண்டவர் நன்மை. ஹல்லேலூயா. சரி, அந்த நன்மை எங்க இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லிட்டேன்னா பிரசங்கம் முடிஞ்சு போயிடும். ஆண்டவர் சொன்னார் அங்கே. இப்ப முதல்ல யாத்திராகம் 33:16 பார்த்துட்டோம். இப்ப 33:17 ஆண்டவர் சொல்றார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. அடுத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். எத்தனை பேர் அழைக்கப்பட்டவர்கள் இங்க இருக்கிறல்ல? அழைக்கப்பட்டவங்களா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எல்லாருமே இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே அழைக்கப்பட்டவர்கள். நாம இங்க யாரோ ஒருத்தர் சொல்ல முடியுமா, நான் வந்து இயேசுதான் மெய்யான தெய்வம் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு வந்து எப்படி இயேசுவை ஏத்தணும்னு சொல்லி கேட்டுட்டு நான் வந்து இயேசுவை ஏத்துக்கிட்டேன், அப்படி யாரா ஒருத்தராவது இருக்கிறீங்களா? அப்படி யாருமே கிடையாது. கர்த்தர் நம்ம என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். யோவான் சுவிசேஷம் 15:16 சொல்லுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை என்ன செய்தேன்? தெரிந்து கொண்டேன். எதுக்காக தெரிந்து கொண்டார் சொல்லி 1 பேதுரு 2:9 சொல்லி இருக்குது. நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி உங்களை என்ன ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எதுக்காக? அந்தகாரத்திலிருந்து வெளிச்சத்துக்கு வந்தோம் இல்லையா, அந்த புண்ணியத்தை சொல்றதுக்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அதோ இருட்டுல இருந்து எத்தனை பேர் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறீங்க? நேத்த முந்தான கார்ல போயிட்டு இருக்கும்போது என்னமோ ஒருத்தன் சொல்லி பாட்டு பாடுறான். என்ன தெரியுமா? அந்தகாரத்தின் பிரபுவேன்னு சொல்லி பாட்டு பாடுறான். நம்ம ஆண்டவர் அந்தகாரத்தின் பிரபு இல்ல. நம்ம ஆண்டவர் யாரு? வெளிச்சத்தின் பிரபு. பேசுங்க, நம்ம ஆண்டவர் யாருங்க? வெளிச்சத்தின் பிரபு. நம்ம ஆண்டவர் கிட்ட இருட்டும் கிடையாது, அந்தகாரமும் கிடையாது. அவருக்கு வெளிச்சமும் இருளும் சரி என்று இங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆண்டவரை வெளிச்சமா பார்க்கிறீங்க? தேவன் ஒளியாயிருக்கிறார். அவரிடத்தில் எல்லளவும் இருளே கிடையாது. அவரிடத்தில் இருளே கிடையாது. இந்த ஒளியாயிருக்கிற ஆண்டவர் சொல்றார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? என்ன ஆண்டவர் பேர் சொல்லி கூப்பிட்டு, என்ன ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? சொல்லுங்க, என்ன ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. சொல்லுங்க, என்ன ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. ஆண்டவர் என்ன அழைச்சிருக்கிறாரு. அதனால டச் ஜீசஸ் வந்திருக்கிறேன். சொல்லுங்க, ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு, அதனால டச் ஜீசஸ் வந்திருக்கிறேன். அப்படிதானே? இல்ல, ஆண்டவர் அழைக்காம நீங்க இங்க வர முடியாது. ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளலாம். எங்கேயோ எந்த விக்கிரகத்துக்கு பின்னாலே எங்க இருப்பீங்களோ தெரியாது.
என்னையா சொல்லுங்க, எப்படி விக்கிரகத்துக்கு பின்னால எப்படி போனீங்கன்னு போய் கேட்டா, அவர்கிட்ட கேட்டா நிறைய சூப்பரா நிறைய கதைலாம் சொல்லுவார். ஆனா இப்ப அதுக்கு நமக்கு நேரம் இல்லை. நம்ம ஆண்டவர் யாரு? வெளிச்சமானவர். ஹல்லேலூயா. அங்க யோவான் 8:12 சொல்லி இருக்கிறது, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் இயேசுவை பின்பற்றுகிறவன் இருள நடக்க மாட்டான். ஹலோ, கவனிக்கிறீங்களா? இயேசு உங்க வாழ்வில் இருக்கிறாரா? 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 ஆமென் சொல்லுங்க. இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில இருட்டு கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட வாழ்வில் என்ன உண்டு? வெளிச்சம் உண்டு. என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான்னா, இயேசுநாதர் பின்னாலேயே அடி அடி எடுத்து வச்சு போறவங்கன்னு சொல்லி அப்படி மாத்தி சொல்லி கொடுத்தாங்க. அப்படி இல்ல, நீங்க ஆதாமுக்குள்ள பிறந்து இருட்டுல இருந்தீங்க, இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டு எங்க வந்துட்டீங்க? வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளா எங்க? எபேசியர் 5:8, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் எப்படி இருக்கிறீர்கள்? வெளிச்சமா இருக்கிறீர்கள். எத்தனை பேர் வெளிச்சமா இருக்கிறீங்க? ஹலோ, வெளிச்சமா இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. வெளிச்சமா இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. முற்காலத்தில் அந்தகாரமா இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள். நம்ம வெளிச்சமா இருக்கிறதுனால வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கிறோம். கவனிக்கிறீங்களா? முதல்ல ஆதாமுக்குள்ள இருட்டுக்குள்ள பாவத்துல பிறந்ததுனால என்னவா இருந்தோம்? பாவியா இருந்தோம். இப்ப இயேசுவை ஏத்துக்கிட்டு வெளிச்சத்துல வந்ததுனால இப்ப எப்படி இருக்கிறோம்? வெளிச்சமா இருக்கிறோம். ரெண்டாவது குறிப்பு சொல்லிட்டேன். அடுத்தது பார்த்துடலாமா? ஆண்டவர் அப்போ போசை கேட்டான், உம்முடைய மகிமையை, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும். உம்முடைய மகிமை எனக்கு காண்பீங்க, அது எனக்கு போதும் அப்படின்னா, இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு மகிமை கிடைச்சதா? இனிமேதான் கிடைக்க போதா? ஆண்டவர் தம்முடைய மகிமையை தந்துதான் நம்மை ரட்சித்திருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே அவருடைய மகிமையை பெற்றவர்கள். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, ரோமர் 3:23. அப்போ 24 என்ன போட்டிருக்கணும்? எல்லாருக்கும் அந்த மகிமை கிடைச்சது அப்படின்னு தானே போட்டிருக்கணும். அதுக்கு பதில் என்ன போட்டிருக்குது? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் என்ன செய்யப்படுகிறார்கள்? ஆக்கப்படுகிறார்கள். நீதிமான ஆக்கப்பட்டவங்க எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீதிமானா ஆக்கப்பட்டீங்களா இல்லையா? ஹலோ, பேசுங்க. இப்ப தூங்குற நேரம் இல்ல, இப்போ நேரா கண்ணை திறந்து என்ன பாருங்க. எத்தனை பேர் நீதிமான ஆக்கப்பட்டீங்க? நீதிமான்களே. ஹலோ, நீங்களா யாரு? நீதிமான்கள். நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால அங்க தூத்துக்குடியில ஒரு கன்வென்ஷன்ல பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். பிரசங்கம் பண்ணும்போது நீதிமானை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமான்னா யாருன்னு சொல்றேன் கேளுங்கன்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா பண்ணேன்? நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசை வந்து இறங்குன்னு சொல்லி ஒரு பாட்டை பாடி விட்டுட்டேன். அப்ப நீதிமான்னா யாருன்னு சொல்லி எனக்கு என்ன செய்யாது? தெரியாது. நீதிமான்னா என்னதுங்க? இங்கிலீஷ்ல ரைச்சஸ்னஸ், தமிழ்ல அதுக்கு சரியான வார்த்தை இல்ல. நீதிமான்னா ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட். நீதிமான்னா நீங்க நம்ம சர்ச்சில் இருக்கிற ஆளு, இங்கிலீஷ் தெரியாத ஆள் கூட கத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ரைச்சஸ்னஸ், நீதிமான்னா என்னது? நீதினா ரைச்சஸ்னஸ், ரைச்சஸ்னஸ்னா ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட். நமக்கு சின்ன வயசுல இருந்து என்ன பிரசங்கம் பண்ணி கொடுத்தாங்க? ஸ்டாண்ட் ரைட், ஸ்டாண்ட் ரைட், ஸ்டாண்ட் ரைட் வித் காட்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆண்டவர் முன்னால ஒழுங்காயிரு, பாவியா இருக்காத, ஒழுங்காயிரு, பாவம் செய்யாத, இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா நமக்கு என்ன அப்ப தெரியல. இப்ப நமக்கு தெரிஞ்சது என்ன? ஆண்டவர் உங்களை என்னையும் இலவசமா நீதிமான் ஆக்கிட்டாரு. நீங்க உங்களை மாத்திக்கிட்டதுனால உங்களை நீதிமான் ஆக்கல. அதுக்குதான் அந்த வார்த்தை சரியான வார்த்தை. ஆண்டவர் உங்களை நீதிமானா என்ன செஞ்சிட்டாரு? அதை மறந்துடவே கூடாது. தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் என்ன சொல்லணும்? நீ ஆண்டவர் உங்களை நீதிமான செய்வாங்களா ஆக்குவாங்களாங்க? சோற செய்வாங்களா ஆக்குவாங்களா? அப்படி சொன்னதான் உங்களுக்கு புரியும். சோற ஆக்குவாங்க. அதே போல ஆண்டவர் யார நீதிமான் ஆக்குறாரு? நல்லவன நீதிமான் ஆக்குறாருன்னு சர்ச்சை மாத்திருச்சு. ஆனா ஆண்டவர் யார நீதிமான் ஆக்குறாரு? பாவியை. எங்க? ரோமர் 4:4-5 போட்டிருக்குது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிறது கூலி, கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் ஆண்டவர் யார நீதிமான் ஆக்குறாரு? பேசுங்க. யார நீதிமான் ஆக்குறாரு? என்ன பிரதர் மோசஸ், யார ஆண்டவர் நீதிமான் ஆக்குறாரு? குடிகாரன நீதிமான் ஆக்குறாரு.
ஆண்டவர் விபச்சாரக்காரன நீதிமான் ஆக்குறாரு. உங்க தலையில சூடா ஏறலன்னா அதுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஆண்டவர் பாவிய நீதிமான் ஆக்குறாரு. குடிகாரன என்ன ஆக்குறாரு? ஒரு நொடியில நீதிமான் ஆக்குறாரு. கொலைகாரன ஆண்டவர் என்ன செய்யறாரு? நீதிமான் ஆக்குறாரு. ஏன்னா இயேசு எந்த கொலையும் செய்யல. கொலை செஞ்சவனதான் என்ன செய்யணும்? கொலை செய்யணும். ஆனா இயேசு என்ன செய்தார்கள்? கொலை செய்தார்கள். இயேசு பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர். நம்முடைய பாவத்திற்கு நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே என்ன செய்து விட்டார்? சுமந்து தீர்த்து விட்டார். ஆகவே பாவத்துக்கு நமக்கு தண்டனை கிடையாது. தண்டனை கிடையாது. தண்டனை கிடையாது. ஹலோ, மறுபடியும் சொல்றேன், பாவத்துக்கு என்ன செய்யல? ஏன் கிடையாது? தண்டனை எல்லாம் இயேசு வாங்கிட்டாரு. நம்ம வாங்க வேண்டிய தண்டனை எல்லாம் யார் வாங்கிட்டாரு? இயேசு வாங்கிட்டாரு. இப்ப சொல்லுங்க, ரொம்ப நாளாச்சு அதை சொல்லி. தண்டனை இல்லையே சொல்லுங்க. தண்டனை இல்லையே, தண்டனை இல்லையே, தண்டனை இல்லையே, தண்டனை இல்லையே, தண்டனை இல்லையே, தண்டனை இல்லையே, தண்டனை இல்லையே. சந்தோஷமா? நமக்கு வர வேண்டிய தண்டனை இயேசு ஏற்றுக்கொண்டார். நம்முடைய மீறுதல்களுக்காய் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே என்ன ஆக்கப்பட்டோம்? நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். நீதிமானா செய்வாங்களா? ஆக்கிட்டாங்க. நீதிமானா ஆயிட்டீங்களா? நீதிமானா எவ்வளவு ஆயிட்டீங்க? 10% நீதிமானா? 100% நீதிமானா? எப்படிங்க? 10%? 100%? நீங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் வெள்ளை போட்டிருந்தா நீங்க அப்படி சொல்லுவீங்க. பாஸ்டர் நீங்க வெள்ளை போட்டிருக்கிறீங்க, ஆனால் நீங்க ஒரு 50% 60% இருப்பீங்க. நான் இருந்தா ஒரு 30% 40% தான் அப்படின்னு சொல்லி, நான் வெள்ளையா போட்டா இங்க நிறைய வெள்ளை சொல்லியுமா வந்திருக்கோம். இன்னைக்கு நான் வெள்ளையா என்ன செய்யல? போடல. ஏன்னா வெள்ளை போடுறதுனால நீதிமானோ பரிசுத்தவானோ கிடையாது. இலவசமாய் கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு அடுத்து இலவசமான நீதிமான். அடுத்தது நீதிமான் எப்படி கிடைச்சது? ஈவாக கிடைச்சது. ஃப்ரீ கிஃப்ட். நீதிமான் என்பது என்னது? ரோமர் 5:17 என்ன சொல்லியிருக்கு? ஒருவனுடைய மீறுதல்னாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணம். ஆண்டவர் நீதி உங்களுக்கு எனக்கு எப்படி கொடுத்துட்டாரு? கிஃப்ட் கொடுத்துட்டாரு. இப்ப உங்களுக்கு ஒரு கிஃப்ட் உங்க எல்லாருக்கும் இப்ப கையில கேலண்டர் சொல்லி ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டோம். அது அதை நீதிமான் வச்சுங்க. அதை நீதிமான் மாதிரி ஆண்டவர் நீதிமான். நீ நீதிமான், இலவசமா நீதிமான் ஆயிட்ட. எப்படி? உங்களே என்னையும் நம்ம ஆதாமுக்குள்ள பிறந்து இருட்டுக்குள்ள பாவியா இருந்தோம். அது தெரிஞ்சாதான் உங்களுக்கு நீதிமான் என்னன்னு தெரியும். பாவத்துல பிறந்ததுனால எதுல இருந்தோம்? இருட்டுக்குள்ள பாவியா இருந்தோம். அதுக்குதான் 2 Corinthians 5:21 சொல்லுது. ரொம்ப நாள படிச்சு அந்த வசனத்தை படிச்சு, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக என்ன ஆக்கப்பட்டார்? பாவம் இல்லாத இயேசு பாவமாக்கப்பட்டார். அதே போல நீதி செய்யாத உங்களை என்னை ஆண்டவர் என்ன ஆக்கிட்டாரு? நீதிமான். நீதிமான். ஹை, நீதிமான், 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 நீதிமான். சந்தோஷமா இல்லையா? எங்க பாவியாக இருந்த நம்மை ஆண்டவர் என்ன மாத்திட்டாரு? நீதிமானா மாத்திட்டாரு. இயேசு மாத்திட்டாரு. நாங்க மாறல. இயேசு என்னவா மாத்திட்டாரு? நீதிமானா மாத்தினது மட்டும் இல்ல, அவர் என்னை பூரணப்படுத்தி இருக்கிறார் சொல்லி இருக்குது. எபிரேயர் 10:14. ஏன் அங்க போட்டிருக்கு பாருங்க, பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். அப்படின்னா ஆதாமுக்குள்ள பறந்து இருட்டிலே இருந்து இயேசுவை ஏத்துக்கள்னா ஸ்ட்ரெயிட்டா நரகம் தான். ஆனா நம்ம எல்லாரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டு கிருபையாக அவருக்குள்ளாக நாம் பிறந்து அவருடைய பிள்ளையாக நம்மை மாற்றினபடியால் பரிசுத்தவானாக நீதிமானாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். இந்த உதாரணத்தை 1000 தடவை சொல்லணும். ஏன்னா இயேசுவை ஏத்துக்கிட்டவன் பரிசுத்தவான். கவனிக்கிறீங்களா? பாவம் செஞ்சாலும் பாவியாக முடியாது. ஏன்னா நீங்க எப்படி பாவியானீங்க? நம்ம எப்படிங்க பாவியானோம்? பாவம் செஞ்சு பாவியானோமா? பாவம் செஞ்சாதானே பாஸ்டர் பாவி. எதற்கு சொல்றீங்க அப்படி? பாவம் செஞ்சதுனால பாவியா? பாவத்துல பிறந்ததுனால பாவியா? ஐயா வாங்க, நீங்க வரணும். ரொம்ப நாளாச்சு உங்களை கூப்பிட்டு. பாவத்துல
பிறந்ததுனால நம்ம ஐயா கேப்ரியல் ஐயா கோதண்டபாணி பாவத்துல கோதண்டபாணியா பிறந்தாரு. கோதண்டபாணியா பிறந்தவர் இப்போ கேப்ரியலா மாறிட்டாரு. கேப்ரியலா இயேசுவை ஏத்துக்கிட்டு ஞானஸ்நானம் எடுத்தாரு, பரிசுத்தவானா மாறினாரு, நீதிமானா மாறிட்டாரு. நீதிமானாகி ஞானஸ்நானம் பெற்ற பிறகு பாவம் செய்யாம இருந்திருக்கிறீங்களா? வெள்ளை எல்லாம் போட்டிருக்கிறீங்க, பாவம் செய்யாம இருந்திருக்கிறீங்களா? இல்ல. எண்ண முடியுமா எவ்வளவு பாவம் பண்ணிட்டு? எண்ணவே முடியாது. அதாவது நம்முடைய பாவத்திற்கு நாம் அனுபவிக்க வேண்டிய எல்லா சாபத்தையும் எல்லா தண்டனையும் இயேசு கிறிஸ்து நீங்கள் பிறந்ததிலிருந்து சாகர வரைக்குள்ள எல்லா பாவத்தையும் இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். அது எப்படின்றத விளக்குறேன், கவனிங்க. இந்த ஒரு சின்ன காரியமே சுவிசேஷம் நமக்கு சின்ன வயசுல இருந்து தெரியாம போச்சு. கவனிங்க, விளக்குறேன். இயேசு சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்தப்போ 2000 வருஷத்துக்கு முன்னால அவர் சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்தப்போ நம்முடைய எல்லா பாவமே எதிர்காலத்தில் இருந்தது. கவனிச்சீங்களா? நீங்க இயேசுவை ஏத்துக்கிட்ட நிறைய பேர்ட்ட கேட்டேன். ஒரு டாக்டர் ஒருத்தர் கிட்ட கேட்டேன், ஆண்டவர் உன்னை எவ்வளவு தூரம் மன்னிச்சிருக்கிறாரு கேட்டேன். அந்த டாக்டர் என்ன சொன்னார் தெரியுமா? இயேசுவை ஏத்துக்கிட்ட வரைக்கும் மன்னிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்னாரு. சூப்பரா சொன்னார். இயேசுவை ஏத்துக்கிட்ட வரைக்கும் என்ன செஞ்சிட்டாரு? மன்னிச்சாரு, அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்னாரு. இயேசு கிறிஸ்து இன்ஸ்டால்மெண்ட்ல பாவத்தை மன்னிக்கல. கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு என்ன செய்யல? துண்டு துண்டா மன்னிக்கல. நீங்க அப்பப்போ ஒவ்வொரு பாவம் செஞ்சுட்டு ஆண்டவரே செஞ்சுட்டேன் தெரியாம மன்னிச்சிருங்க. பாவத்தின் பாரத்தினால் தனித்திடும் பாவி என்னை. ஏங்க நான் யாரையும் சொல்லல, என்னதான் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்து ஆராதனை. என்ன ஆராதனை? உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அங்க சர்ச்சை முடிச்சு வெளியே போனா அங்க பக்கத்துல ஒரு பேப்பர் கடை வச்சிருப்பான். அந்த பேப்பர் கடையில பாத்தீங்கன்னா அசிங்கமான படத்தெல்லாம் தொங்க வச்சிருப்பான். நம்ம வேணும்ட்டே அதை பார்க்க போறது இல்லை. ஆனா அதை தாண்டி போகும்போது கண்ணில் என்ன செஞ்சிடும்? தெரியாம பட்டுரும். ஆனா உடனே குற்ற உணர்வு உள்ளத்துல தூண்டி விட்டாங்க. நீ பாத்தீங்கன்னா உடனே நீ யாரு? பாவிட்டாங்க. நான் பார்த்து பாவியாகல, நான் பாவத்துல பிறந்ததுனால பாவியா இருந்த. இப்போ இயேசுவை ஏத்துக்கிட்டு என்னவா மாறிட்டேன்? இயேசுவை ஏத்துக்கிட்டு நீதிமான் ஆயிட்டேன். இவர் மறுபடி பாவம் செஞ்சாருன்னா பாவி ஆக முடியாது. இவர் பாவி ஆகணும்னா இவர் மறுபடி செத்து போய் இன்னொரு கோதண்டபாணியா பிறந்தாதான் இவர் யாரா மாற முடியும்? பாவியா மாற முடியும். எத்தனை பேருக்கு நான் சொன்னது விளங்குச்சா? இந்த ஒரு உதாரணத்தை நம்ம சபையில எத்தனையோ தடவை சொல்லியாச்சு. விளங்குதா? நீங்கள் நானும் இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமீன். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லி எல்லாரும் கை தட்டி கொஞ்சம் உற்சாகமா. இன்னும் ஒரே ஒரு வசனம் சொல்லிட்டேன்னா முடிச்சிருவேன், அவ்வளவுதான். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன். சொல்லுங்க, அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன். இயேசுவாலே கை தட்டி பாருங்க. எனக்கு அந்த லைனை பாட முடியல, அது பொய்யது. என்னது? இயேசுவால பிடிக்கப்பட்டவன், ரத்தத்தால கழுவப்பட்டவன், மையி. அடுத்தது என்னது? எனக்கென்று எதுவும் இல்லைன்னு ஃபாதர் பாடினாரு. நம்ம சர்ச்சு பின்னாலேயே வீடு பில்டிங் எல்லாம் இருக்குது. எனக்கென்று எதுவும் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது இல்லையா? பொய்யது சொன்னா. நம்ம கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்ல, என்னுடைய நன்மைகள் எல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி. அந்த 2 லைனை மட்டும் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன். இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன். ஹல்லேலூயா பாடிடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன். ஹல்லேலூயா பாடிடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன். இயேசுவால பிடிக்கப்பட்டவன், ரத்தத்தால் கை தட்டுங்க எல்லாரும். இயேசுவால பிடிக்கப்பட்டவன், ஹல்லேலூயா பாடிடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன். ஹல்லேலூயா பாடிடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன். ஹல்லேலூயா பாடிடுவேன், நான் ஆடி பாடி துதித்திடுவேன். இதெல்லாம் சொல்லி கொண்டாடி பாட வைக்கிறதுக்கு காரணம், பாவியா இருந்த என்ன நீதிமான் ஆக்கிட்டார்னு
என் உள்ளத்துல இருக்கிற சந்தோஷத்தை எப்படி விவரிக்கணும்னு சொல்லிட்டு தெரியாம, விவரிக்க முடியாத அந்த சந்தோஷத்தை எப்படி பாட்டு பாடி இவர் ஆண்டவர் மாத்தினாரு, என்ன ஆண்டவர் மாத்தினாரு, அதனால என்ன பரிசுத்தவான் ஆக்கிட்டாரு, நீதிமான் ஆக்கிட்டாரு. இந்த நீதிமானாகி நான் எக்காரணத்தை கொண்டும் நான் பாவியா மாறவே முடியாது. ஆதாம் என்ன செஞ்சா தெரியுமா? சாத்தான் ஆதாம் மடியா இருட்டுக்குள்ள பறக்க வச்சுட்டு அவன் இயேசு ஏத்துக்கள்னா அவனுக்கு பரலோகமே கிடையாது. எந்த மனுஷனா இருந்தாலும் இயேசு ஏத்துக்கள்னா அவனுக்கு என்ன கிடையாது? பரலோகமே கிடையாது. ஆதாமுக்குள்ள பிறந்து இருட்டுக்குள்ள பிறந்த மனுஷனுக்கு. ஆனா இயேசுவை ஏத்துக்கிட்ட மனுஷன், ஒரு மனுஷன் நீதிமான் ஆயிட்டான்னா எக்காரணத்தை கொண்டு அவன் என்ன ஆக முடியாது? பாவி ஆகவே முடியாது. சந்தோஷமா இல்லையா? அதனாலதான் சொன்னேன், இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன். ஓஹோ, ஆடுங்க, அல்லேலூயா பாடிடுவேன், நாள்தோறும் துதித்திடுவேன். அல்லேலூயா பாடிடுவேன், நாள்தோறும் துதித்திடுவேன். கவனிச்சிங்களா? அந்த பாப்பா நின்று டான்ஸ் அடிச்சு இப்போ பாத்தீங்களா இல்லையா? அத போல எல்லாரும் ஆடி இருக்கணும் தெரியுமா? யாருமே சொல்லல, அந்த பாப்பா ஏஞ்சி நின்று ஆடுது. ஆடுதா பார்க்கலாம். இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன். கமான், இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன். அல்லேலூயா பாடிடுவேன், என்னாலும் துதித்திடுவேன். அல்லேலூயா பாடிடுவேன், என்னாலும் துதித்திடுவேன். என்னுடைய நன்மையெல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி என் நாமத்தை கூறுவேன். இப்ப அடுத்த குறிப்பு இதை சொல்லிட்டேன்னா பிரசங்கமே முடிஞ்சிரு. வாசிங்க பார்க்கலாம். 22 படிங்க. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை கண்மலையின் வெடிப்பிலே வைத்து, அந்த கண்மலையில தான் ரகசியமே இருக்குது. நீதிமான் ஆக்கப்பட்டது எதனால? இயேசுவாகிய கண்மலையினால. கண்மலை 1 கொரிந்தியர் 10:4 போட்டிருக்குது அந்த கடைசி லைன்ல. அந்த கண்மலை கிறிஸ்துவே. எல்லாரும் சொல்லுங்க, அந்த கண்மலை கிறிஸ்துவே. சொல்லுங்க, அந்த கண்மலை கிறிஸ்துவே. கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் ஏத்துங்க. அந்த கண்மலை யாரு? சொல்லுங்க. இயேசுவாகிய கண்மலைக்குள்ள நாம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறோம். நிறைய சுத்தம் வந்துருச்சு. நீங்கள் நானும் இங்க மறைக்கப்பட்டிருக்கிறோம். வெடிக்கப்பட்ட கண்மலைனா நமக்காக பிற்கப்பட்ட ஆண்டவர் இயேசுவின் அவருக்குள்ளாக நாம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் நானும் இயேசுவாகிய கண்மலை நமக்காக பிற்கப்பட்டபடியால் அவருக்குள்ளாக கர்த்தர் நம்மை மறைத்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், என் மகிமை கடந்து போகும்போது நான் என்ன செய்வேன்? உன்னை கண்மலைக்குள்ள வச்சு என் கையினால் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். சொல்லுங்க, என் கரத்தினால் உன்னை மூடுவேன். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் தம்முடைய கரத்தினால் நம்ம என்ன செய்ய போறாரு? எத்தனை பேர் போன வருஷம் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சைக்கு வந்தீங்க? எல்லா ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்களா? நான் வந்தேன் ஆண்டவர் கிருபையில. அவருக்கு தெரியும். அதனால இந்த வருஷம் தீர்மானம் பண்ணுங்க, என் எல்லா நன்மைகளையும் கடந்து போக பண்ணின்னு சொன்னவர் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் என்று சொல்லுகிறார். சொல்லுங்க, என் கரத்தினால் உன்னை மூடுவேன். ஆண்டவர் அவருடைய கையை வச்சு நம்ம மூடி வச்சிருப்பாராம். எங்க கண்மலைக்குள்ள வச்சு மூடி வச்சுட்டு, அப்போ இன்னொரு வார்த்தை ஆண்டவர் சொன்னார், ஒரு ரகசியம். அங்க கவனிங்க, இது யாரும் சொன்னதில்லை, நான் சொல்றேன் இப்போ கவனிங்க. என் பின்பு என் கரத்தை எடுப்பேன். 23ஆம் வசனம். அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது. என் பின்னாலதான் பார்ப்பேன், முகத்தை பார்க்க முடியாதுன்னாரு. இன்னைக்கு இயேசுவின் முகத்தை பார்க்கலாமா, பார்க்க முடியாதா? முன்னாலேயும் பார்க்கலாம், பின்னாலேயும் பார்க்கலாம். அங்க என்ன போட்டிருக்குது? சொன்னாரு ஆண்டவர் பிதாவாகிய தேவன் சொன்னார், நான் கையை வச்சு மூடிடுவேன், என் முகத்தை நீ என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது, என் பின்னால்தான் நீ பார்ப்ப அப்படின்னாரு. ஆனா நமக்கு லூக்கா 8:48 பின்னால ஒருத்தி போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டாள். அடுத்தது முன்னால ஒரு குஷ்டரோகி வந்தான். மார்க் 1:39-40 முன்னால பார்க்க முடியாதுன்னு சொன்னாரு. ஆனா அவரை இப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம்? பார்த்துட்டோமா, பார்க்கலையா? இயேசு நம்முடைய வாழ்வில பார்த்துக்கிறோமா, பார்க்கலையாங்க? இயேசு எத்தனை பேர் உங்க வாழ்வில இயேசு பார்த்துக்கிறீங்க? ஹலோ, இயேசு உங்க வாழ்க்கையில பார்த்ததுனாலதான் வந்திருக்கிறீங்க. பார்க்கலன்னா இங்க வந்திருக்க முடியாது. நீங்க நானும் இப்ப யாரை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறோம்.
எத்தனை பேர் இயேசுவை பார்த்தீங்க? இப்ப பாருங்க, இப்ப பாருங்க, யார பாருங்க? இயேசு எங்க பாருங்க? கண்மலை வெடிப்பில பாருங்க. நமக்காக நொறுக்கப்பட்ட, பிற்கப்பட்ட, நமக்காக எல்லா வேதனைகள் பாடுகள் அனுபவித்த ஆண்டவர் இயேசுவை பாருங்கள். ஆண்டவர் சொன்னார், என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது என்ன செய்வீர்கள்? ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார். ஏசாயா ரொம்ப நாளாச்சு அதை படிச்சு, 45:22 இல்ல, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார். அவரை நோக்கி பார்க்கிற எல்லாருமே என்ன செய்வாங்க? ரட்சிக்கப்படுவாங்க. இப்ப எத்தனை பேர் இயேசுவை பார்க்க போறீங்க? இப்ப பாருங்க, அவருடைய கைகளிலே நமக்காக ஆணிகள் கடாவப்பட்டார். நமக்காக அவர் கால்களிலே ஆணிகளால் கடாவப்பட்டார். நமக்காக தலையிலே அவரை முட்கிரீடம் வைத்து அமுத்தினார்கள். யாரு? அவர் வந்து சாதாரண மனுஷன் இல்லைங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். இந்த அவர் உண்டாக்கின சூரியனே பார்க்க முடியல, அவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன் சாதாரண மனுஷனாக அங்க வந்து நிக்கிறாரு. ஒருத்தன் லாடம் போட்ட ஷூ வச்சு அவரை எட்டி உதைக்கிறான். ஒருத்தன் துப்புறான் அவர் மேல. அவர் அங்க ஒரு பார்வை பார்த்தா அவனால நிக்க முடியுமா? ஆனா அவர் என்ன செய்தார்? சகலத்தையும் பொறுமையோடு கூட நமக்காக சகித்து கொண்டிருந்தார். இந்த ஆண்டவர் இயேசுவின், அந்த ஆண்டவர் இயேசுவை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் மேல துப்புனாங்க, அவர் மேல கொடுத்துனாங்க. அவர் என்ன செய்யல? மதிக்கல. என்ன சொன்னாங்க தெரியுமா? பாவிகள் நடுவே அக்கிரமக்காரன் என்று சொல்லி, பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவரை அங்கே அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று சொல்லி அவரை அக்கிரமக்காரரில் ஒருவராக வைத்தார்கள். அங்கே ஆண்டவர் சொன்னார், என் பின்பக்கத்தை தான் பார்ப்பேன், என் முகத்தை பார்க்க மாட்டேன்னாரு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆண்டவர் இயேசு எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில பார்த்திருக்கிறீங்க? ஏங்க, நான் இயேசுநாதர் படத்தை பத்தி சொல்லல. இயேசுநாதர் படத்தை வாங்கி வச்சுட்டு இயேசுவை பார்த்துட்டேன்னு சொல்லாதீங்க. எத்தனை பேர் வாழ்க்கையில நான் பாவியா இருந்தா இப்ப இயேசுவை ஏத்துக்கிட்டேன், அதனால ஆண்டவர் என்ன நீதிமானா மாத்திட்டாரு, பரிசுத்தவானா மாத்திட்டாரு. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? நீதிமான், ஹலோ நீதிமான், நீதிமான் கர்த்தருக்கு சந்தோஷமா, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர் சொன்னார், என்னுடைய தகையெல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி. எத்தனைக்கு கர்த்தருடைய நன்மை எல்லாம் எதிர்பார்க்க போறீங்க? டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு சொல்லாதீங்க. இன்னைக்கு கர்த்தருடைய நன்மைகள் எனக்கு முன்பாக என்ன செய்யும்? கடந்து போகும். இன்று கர்த்தருடைய நன்மை எனக்கு முன்பாக கடந்து போகும். சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டீங்களா? சொல்லுங்க, உங்களுக்காக தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்று கர்த்தருடைய நன்மை எனக்கு முன்பாக. ஏனென்றால் கண்மலையின் வெடிப்பிலே மறைக்கப்பட்டிருக்கிறேன். நீங்கள் நானும் கண்மலை வெடிப்பிலே ஆண்டவர் அவருடைய கரத்தை வச்சு உங்களை மூடி இருக்கிறாரு. நோவா பேழையை மூடினது யாரு? நோவா பேழையை மூடினது யாருங்க? கர்த்தர் கதவு. யாரு நச்ச குழந்தைக்கு உள்ளே வர வெளியே போக முடியாது. அதே போல அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன். சொல்லுங்க, அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன். பாடிடுவேன், நாள்தோறும் துதித்திடுவேன். ஹல்லேலூயா பாடிடுவேன், இந்நாளும் துதித்திடுவேன். கவனிச்சீங்களா? எனக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க, ஹல்லேலூயா பாடிடுவேன், நாள்தோறும் துதித்திடுவேன். எத்தனை பேர் கர்த்தருடைய தயவு எதிர்பார்க்கறீங்க? கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய தயவுனா அங்க போட்டிருக்கிறது, பிராக்கெட்ல போட்டிருக்கேன் பாருங்க, நன்மை அல்லது செல்வம். அதனால கர்த்தருடைய செல்வம் எனக்கு முன்பாக கடந்து போகும். சொல்லுங்க, கர்த்தருடைய செல்வம் எனக்கு முன்பாக கடந்து போகும். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். we are blessed people, blessed people. சொல்லுங்க, நீங்கள் நான் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், blessed people. நீங்கள் நான் யாருங்க? கிறிஸ்தவர். நீங்க யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆமென். உலகத்துல நீங்க தெருவில் நடந்தீங்கன்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கும் உங்களுக்கும் இல்ல வித்தியாசம் என்னது? நீங்க பரலோகவாசி, அவன் நரகவாசி. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன் இங்க பாதாளத்துக்குரியவன். நீங்க யார்? நீங்கள் நானும் யாரு? பரலோகவாசி. சந்தோஷமா இல்லையா? நித்திய ஜீவன் பெற்றவர்கள். நீங்கள் நானும் யாரு? நித்திய ஜீவன் பெற்றவர்கள். ஆமென். நித்திய ஜீவன் பெற்றவர்கள். நித்திய ஜீவன் பெற்றவர்களே கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நித்திய ஜீவன் பெற்றவர்கள். இப்படிப்பட்ட மகிமையான பாக்கியத்தை கர்த்தர் தந்து
நமக்காக நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நமக்காக கல்வாரி சிலுவையில ஜீவனை தந்த ஆண்டவர் இயேசுவை நினைத்து அவருடைய பந்தியில பங்கு பெற போறோம். ரெடியா? ரெடி பண்ணுங்க. அந்த கண்மலையின் வெடிப்பிலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அவருடைய பாடுபட்ட அவருடைய ரத்தத்துக்குள்ளாக நாம் மறைக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தால் மறைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த வருஷம் ஆஸ்பத்திரி போக கூடாது. சொல்லுங்க, இந்த வருஷம் பலவீனம் இல்ல, இயேசு பலவீனத்தை சுமந்துட்டாரு. சொல்லுங்க, பேசுங்க, இயேசு பலவீனத்தை சாபத்தை சுமந்து விட்டார். நான் சுமக்க வேணாம். சொல்லுங்க, இயேசு சுமந்துட்டாரு, நான் சுமக்க வேணாம். பேசுங்க, இயேசு சுமந்துட்டாரு, நான் சுமக்க வேணாம். சொல்றீங்க, நம்புறீங்களா? இயேசு சுமந்துட்டாரு, அதனால சாபம் இல்ல, பாவம் இல்ல. நான் பாவி கிடையாது, என் மேல பாவம் கிடையாது. சொல்லுங்க, என் மேல பாவம் இல்ல. சொல்லுங்க, என் மேல இருட்டு இல்ல. இயேசுவால பிடிக்கப்பட்டவன். பேசுங்க, என் மேல இருட்டு கிடையாது. சொல்லுங்க, என் மேல பேய் கிடையாது. சொல்லுங்க, என் மேல நோய் கிடையாது. பேசுங்க, இயேசு என் மேல் இருக்கிறார். சொல்லுங்க, இயேசு என் மேல் இருக்கிறார். சொல்லிட்டீங்களா? இயேசு என் மேல் இருக்கிறார். உங்க மேல யார் இருக்கிறது? சொல்லுங்க, இயேசு என் மேல் இருக்கிறார். இயேசு என்னோடு இருக்கிறார். இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். சொல்லுங்க, இயேசு என் மேல் இருக்கிறார். இயேசு என்னோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். சொல்வான், சொல்லு, இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். பாருங்க, நான் பேர் சொல்லி கூப்பிட்டா கூட அவன் கவனிக்கல. பாருங்க, சொல்வான், இங்க சொல்லு, இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். அத போல நான் அவனை சொன்னா எல்லாரும் சொல்றேன்னு அர்த்தம். சொல்லுங்க, இயேசு என் மேல் இருக்கிறார். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய நன்மை, சொல்லுங்க, அவருடைய நன்மை என்னோடு கூட கடந்து வருகிறது. இயேசு என்னோடு இருக்கிறார். சந்தோஷமா இந்த ஆண்டு முழுவதும் யார் கூட இருக்கிறது? ஆமா, ஒரு சாட்சி நான் சொல்ல முடியும். 2014 நான் ஆஸ்பத்திரிக்கே போலங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன். அல்லேலூயா பாடிடுவேன், ஆண்டவரை துதித்திடுவேன். அல்லேலூயா பாடிடுவேன், ஆண்டவரை துதித்திடுவேன். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன். அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன். அல்லேலூயா பாடிடுவேன், ஆண்டவரை துதித்திடுவேன். அல்லேலூயா பாடிடுவேன், ஆண்டவரை துதித்திடுவேன். ஆண்டவரை துதித்திடுவேன். அதே போல இந்த வருஷம் ஆஸ்பத்திரிக்கு டாக்டருக்கு காசு போக கூடாது. சொல்லுங்களா? சொல்லுங்க, ஆஸ்பத்திரிக்கு டாக்டருக்கு காசு கொடுக்க இயேசு சொல்லல. சொல்லுங்க, இயேசு அவருடைய பலத்தை எனக்கு தந்திருக்கிறார். என் பலவீனத்தை இயேசு சிலுவையிலே சுமந்து விட்டார். ஆகவே நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவாகிய கண்மலையில் நான் மறைக்கப்பட்டிருக்கிறேன். அவர் கரத்தினால் என்னை மூடியிருக்கிறார். இயேசுவின் கரத்திலே நான் இருக்கிறேன். சொல்லுங்க, இயேசுவின் கரத்தில் நான் இருக்கிறேன். சொன்னீங்களா? நீங்க யாருடைய கரத்துல இருக்கிறீங்க? பிசாசு கரத்துல இருக்கிறீங்களா? இல்ல. யாருடைய கரத்துல இருக்கிறீங்க? இயேசு தம்முடைய கரத்தினால் உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? மூடி வச்சிருக்கிறார். இங்கே வசனத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நான் எதையும் சொல்லல. அவர் தம்முடைய கரத்தினால் நம்மை மூடி எங்க கண்மலை வெடிப்பிலே நம்மை வைத்திருக்கிறார். உங்களை என்ன எங்க வச்சிருக்கிறாரு? நீங்க போய் இயேசுவை பிடிக்கல, நீங்க போய் பிடிச்சீங்கன்னா விட்டுருவீங்க. ஆனா பிடிச்சது யாரு? அதுதான் மறுபடியும் அந்த வார்த்தையை சொன்னேன். இயேசுவால பிடிக்கப்பட்டவன். அவர் இங்க விட்டாங்க மியூசிக் எனக்கு. இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன். இயேசுவால பிடிக்கப்பட்டவன்.
அல்லேலூயா பாடிடுவேன், ஆண்டவரை துதித்திடுவேன், ஆண்டவரை துதித்திடுவேன். பரவாயில்ல, உற்சாகமா தான் இருக்கிறீங்க. ஏன்னா நீங்க ஆண்டவரை பிடிக்கல, நீங்க பிடிச்சா என்ன செஞ்சிருவீங்க, விட்டுறலாம். ஆனா பிடிச்சது யாரு? எத்தனை பேருக்கு குரங்கு 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 பிடி தெரியுமாங்க? ஹலோ, கவனிக்கிறீங்களா? இப்போ ஒரு சில தலை அப்படி வருது மேல. குரங்கு கதை தெரியுமா? குரங்கு பிடினா என்னன்னு தெரியுமா? குரங்கு பிடி அப்படி சொல்லுவாங்க. பிடிச்சாலும் பிடிச்சா என்ன பிடி பிடிச்சா, குரங்கு பிடி பிடிச்சான்னு சொல்லுவாங்க. அதே போல ஆண்டவர் குரங்கு பிடி இல்ல, குரங்க உண்டாக்குனவரே அவர் தான். அவர் பிடி பிடிச்சாருன்னா எப்படி இருக்கும் தெரிஞ்சுங்க. குரங்கு பிடி என்னன்னு சொல்றேன், கவனிங்க. நான் இது வரைக்கும் நம்ம சர்ச்சில் சொல்லலை, இன்னைக்கு தான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன், கேட்டுங்க. குரங்க பிடிக்கிறதுக்கு ஒரு ரகசியம் இருக்குது. என்ன செய்வாங்க தெரியுமா? குரங்குக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்கும். கவனிச்சிங்களா? குரங்குக்கு என்னது, தேங்காய் பிடிக்கும். அதனால என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு ஜன்னல் கம்பிக்குள்ள தேங்காவை உள்ள வச்சிருவாங்க திறந்து. இந்த குரங்கு கையை உள்ள அந்த கம்பிக்குள்ள கையை விட்டு எதை பிடிச்சிக்கும்? தேங்காவை பிடிச்சி கையில பிடிச்சிக்கும். இப்போ நீங்க அந்த குரங்க போய் அடின்னு அடிச்சு நொறுக்குங்க, அது என்ன செய்யாது? தேங்காவை கையில இருந்து கீழே விடவே விடாது. ஹலோ, விளங்கிச்சா? இவன் என்னதான் அடிச்சாலும், என்னதான் குரங்க போய் எத்தனை கொடக்கம்பி வச்சு அடிச்சாலும் அது என்ன செய்யாது? தேங்காவை என்ன செய்யாது? அதுக்கு என்ன அறிவு கிடையாது. தேங்காய் விட்டா கை வெளியே போயிடும்ன்ற அறிவு அதுக்கு இல்லை. அதனால குரங்கு பிடிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க? தேங்காய் உள்ள வச்சு அந்த கம்பிக்குள்ள கையை குரங்கு போட்டு பிடிச்சதுன்னா அந்த தேங்காவை இழுக்க பார்க்கும் வெளியே. ஆனா அந்த தேங்காய் என்ன செய்யாது? போகாது. சரி விட்டுட்டு ஓடிடுவோம்னு சொல்லிட்டு ஓடுமா? ஓடாது. அந்த குரங்கு என்ன செய்யாது? விடவே விடாது. அதை விட ரொம்ப கெட்டியா ஆண்டவர் பிடிச்சிருக்கிறாரு உங்களை என்னையும். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன், இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன். அல்லேலூயா பாடிடுவேன், ஆண்டவரை துதித்திடுவேன், அல்லேலூயா பாடிடுவேன். அப்ப கொண்டு வரீங்களா? நமக்காக நொறுக்கப்பட்ட பிற்கப்பட்ட ஆண்டவர் இயேசு, அவர் என்னுடைய நன்மையெல்லாம் கடந்து போக பண்ணி, அது மட்டும் இல்ல, அவருடைய கரத்தினால் நம்மை மூடி இருக்கிறார். அதனால உங்க ரட்சிப்பு கெட்டு போகாது. நீங்க பாவத்துல போக முடியாது, பலவீனத்துல போக முடியாது, சாபத்துல போக முடியாது. இயேசு உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்காக நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி ஸ்தோத்திரம் பண்ணி அப்பத்தை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்டப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. சொல்லுங்க, எல்லாரும் நன்றி சொல்லுங்க, பேசுங்க. ஆண்டவரே, உங்களுடைய சரீரத்துக்காய் நன்றி அப்படின்னு சொல்லி வாய் திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய வெளியேற பெற்ற சரீரம் என்னை போஷிக்க, பாதுகாக்க, என்னை விடுதலையாக்க உம்முடைய சரீரம் பிட்டப்பட்டது. சொல்லிட்டீங்களா? தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. துதி, துதி, துதி. ஹல்லேலூயா. துதினா நன்றின்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்காக நொறுக்கப்பட்ட உங்களுடைய சரீரத்துக்காய் நன்றி. எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. இயேசுவை நினைத்து அல்வாரியின் கருணையிலே காயங்களே காணுதே, கஷ்டங்கள் சகித்தாரே, கர்த்தர் இயேசு பாருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே, விலையேற பெற்ற தீரத்தமே என்று பாயுதே, விலையேற பெற்ற தீரத்தமே விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக, விலையேற பெற்றோனாய் உன்னை
விலையாக பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிணையாகுமோ? அன்னையினும் அன்பு வைத்தேன் தம் ஜீவனை தாரே. அன்னையினும் அன்பு வைத்தேன் தம் ஜீவனை தாரே. பெற்ற தீரத்தமே விளையாவினின்று பாயுதே. பெற்ற தீரத்தமே வினின்று பாயுதே. விளையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விளையாக இந்தனரே. விளையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விளையாக இந்தனரே. சிந்தையிலே பாரங்களும் நிந்தைகளிட்டவரால் தொங்குகிறார் பாதங்கள் போல் மங்காழ்வழிக்கவே. தொங்குகிறார் பாதங்கள் போல் மங்காழ்வழிக்கவே. விலையேற பெற்ற திரு ரத்தமே விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்ற திரு ரத்தமே விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. எனக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டி தந்தையையும் அன்பினையும் சிந்தித்தே சேவை செய்வேன். தந்தையையும் அன்பினையும் சிந்தித்தே சேவை செய்வேன். தேங்க்யூ. எங்களுக்காக பிச்சப்பட்ட சரீரத்துக்காய் நன்றி. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய சரீரத்தை புசிக்கலாம். இந்த ஆண்டை கர்த்தருடைய பந்தியை வைத்து ஆரம்பிக்கிறோம். என் கரத்தினால் உன்னை மூடுவேன். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு சொல்ல சொன்னதுனால எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறேன். அவருடைய கரத்தினால் கண்மலையிலே நம்மை மூடி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நோவா பேழைக்குள்ள போயிட்டா பேழை ஆடினாலும் பேழை அசைஞ்சாலும் விழுந்தாலும் எங்கதான் விழணும்? பேழைக்குள்ளதான். அதே போல நீங்க யாருக்குள்ள ஆதாமுக்குள்ள இருந்து இயேசுக்குள்ள வந்துட்டீங்க. இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்துட்டு தெரியாம ஏதாவது பாவத்துல விழுந்துட்டீங்கன்னா விழுந்தாலும் எங்கதான் விழணும்? இயேசுக்குள்ளதான் விழணும். அங்க நரகத்துல விழ முடியாது. ஆண்டவரே உம்முடைய சரீரத்துக்காய் நன்றி. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய சரீரத்தை புசிக்கலாம். தேங்க்யூ ஃபாதர். போஜனம் பண்ணின பின்பு அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்றார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். எங்களுக்காக சிந்தப்பட்ட விலையேற பெற்ற இரத்தத்திற்காய் நன்றி. தேங்க்யூ ஃபாதர். எல்லாரும் பெற்றுக்கொள்ளும். ரொம்ப ஹையா இருக்க. ஈமான் கண்டுபிடிச்சு எடுத்துக்கோ. ஈமானுவேலின் இரத்தத்தால் நீரைந்த ஊற்றுண்டே, ஏ பாவம் நீங்குமதினால் நீ வீழ்த்தியாகுமே, நீ வீழ்த்தியாகுமே.
Amen. Hallelujah. Glory to God. There is a fountain filled with blood, and sinless blood beneath the blood, loose all the guilty stains, loose all the guilty stains, loose all the guilty stains, and sinless blood beneath the blood, loose all the guilty stains. மாபாவியான கள்ளனும் அவ்வூற்றில் மூழ்கினான், மன்னிப்பும் மோட்சானந்தமும் அடைந்து பூரித்தான், அடைந்து பூரித்தான், அடைந்து பூரித்தான். மன்னிப்பும் மோட்சானந்தமும் அடைந்து பூரித்தான். அவ்வாறே நானும் இயேசுவால் விமோசனம் பெற்றேன், என் பாவம் நீங்கி போனதால் ஓயாமல் பாடுவேன், பாடுவேன், ஓயாமல் பாடுவேன், என் பாவம் நீங்கி போனதால் ஓயாமல் பாடுவேன். Thank you, thank you, thank you. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய ரத்தத்தை பானம் பண்ணலாம். அப்படி உட்காருங்களேன் ஒரு நிமிஷம். கேலண்டர் கிடைச்சதா எல்லா குடும்பத்துக்கும்? இதுக்கு மேல கேலண்டர் வேணா பிரதர் இமானுவல் 25 rupees, வெளியெல்லாம் 30 ரூபா. ஆமா, டிஸ்கவுண்ட் 25 எக்ஸ்ட்ரா கேலண்டர் வேணும்னா பிரதர் இமானுவல் கிட்ட கொடுத்து வாங்கிக்கிறீங்க. சரி, இயேசு கிறிஸ்து கவனிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து 5 அப்பத்தை கொண்டு என்ன செஞ்சாரு? 5000 பேரை போஷித்து என்ன சொன்னாரு? ஜனங்கள் வழியிலே சோர்ந்து போவார்களே அப்படின்னு சொல்லி வசனத்துல சொன்னார். நான் ரொம்ப சாப்பாடு விஷயத்துல ரொம்ப கடுமையா இருந்தேன் முன்னால, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால. சர்ச்சிலே சொல்லியிருக்கேன். நான் சர்ச்சில் சாப்பாடுலாம் கொடுக்க கூடாது, சாப்பாடு கொடுத்து யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் முன்னால. ஞாபகம் இருக்கா? முன்னால நம்ம பழைய ஆளுங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனா தூரத்துல இருந்து நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு வர்றதுனால, முக்கியமா தூரத்துல இருந்து வர்றவங்களுக்காக நம்ம என்ன செய்யலாம்? ஏன்னா தூரத்துல ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நமக்கு இங்க 9 மணி சர்வீஸ்க்கு 8:30 மணி சர்வீஸ்க்கு காலையில 6 மணிக்கெல்லாம் வீட்டுல இருந்து கிளம்பி வர்றாங்க. பக்கத்துல இருக்கவங்க தான் லேட்டா வர்றது. ஆனா தூரத்துல இருந்து வர்றவங்க 8:30 மணிக்கெல்லாம் இங்க வந்து உட்காந்துடுறாங்க. அதனால அவர்களுக்காக நம்ம என்ன செய்யறோம்? அவர்களுக்காக மட்டும் இல்ல, முதல்ல நான் ஆகாரம் கொடுக்க ஆரம்பிச்சப்போ ஒரு ஃப்ரைட் ரைஸ் விலை எவ்வளவு தெரியுமா? இங்க நம்ம கல்யாண மண்டபத்துல எல்லாம் நான் கொடுக்கும்போது ஒரு ஃப்ரைட் ரைஸ் 15 ரூபா நான் வாங்கினது. 15 ரூபாய்க்கு வாங்கி எத்தனை 100 ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுத்துருவோம். இன்னைக்கு 15 ரூபாய்க்கு ஃப்ரைட் ரைஸே கிடையாதுன்னு நினைக்கிறேன். 15 கோடி ஆனாலும் சரி, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. ரைட். இப்போ குடிக்க வேண்டிய மாதங்கள்ல நீங்களே நான் இந்த மாசம் அப்படின்னு சொல்றவங்க முதல்ல சொல்லிடுங்களேன். நான் ஒவ்வொரு மாசமா கேட்கறத விட. கவிதா எந்த மாசம்? எத்தனை? ஜூலையா? பிரதர் ஜான்சன் எந்த மாசம்?
நவம்பர் ஜான். சொல்லுங்க, மற்றதெல்லாம் சொல்லுங்க. நீங்க ஒரு சிலர் அவங்க வந்து சொல்லுவாங்க, அதனால கேட்டேன். அதனால பாஸ்ட் அவங்கள மட்டும் கேட்டாரு அப்படிலாம் நினைக்காதீங்க. அம்பிகா எறா பிரியாணி எப்ப கொடுக்குறீங்க? ஜூனா? ஏன்னா இந்த தேதி இந்த மாசத்தை மாத்த முடியாது, முதல்ல சொல்லிடுது. வேற சொல்லுங்க, மத்தவங்க சொல்லுங்க. இப்ப ஜனவரி 6, ஜனவரி இந்த மாசம் தான். பிப்ரவரி 6 சொல்லுங்க. பிரதர் ராஜன் எந்த மாசம் சொல்லுங்க? பிரதர் டேவிட் நமச்சிவாயம் சொல்லுங்க. பிரதர் சந்திரன் சொல்லுங்க. பிரதர் கேபிரியல் சொல்லுங்க. சொல்லாம இருக்காதீங்க, கட்டாயம். நம்ம கொடுக்கறத நமக்கு ஆசீர்வாதம் தான், குறைய போறது இல்லை. பெனிஷ் எந்த மாசம் சொல்லுங்க? நம்ம மேத்யூ தியாகராஜன் எந்த மாசம் சொல்லுங்க? மோகன், வினோத் சொல்லுங்க. நம்ம லேட் ஆக வேண்டாம், சீக்கிரம் போலாம். யாரு? உங்க அப்பா பேர் என்ன? மகே. எந்த மாசம்? மே. மகே சொல்லுங்க. மத்தவங்களாம் ராகேஷ் அம்மாலாம் ஒன்னும் சொல்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க. சிஸ்டர் ரோஸ் ஜூன் மாசம் யாரும் சொல்லிட்டாங்களே, அதுதான் கேட்டேன். முதல்ல சொல்லுங்க சொல்லுங்கன்னு. அம்பிகா சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. மார்ச் சிஸ்டர் அம்பிகா மார்ச். ரோஸ் போட்டாச்சு. சொல்லுங்க மத்தவங்க. நிறைய பேர் இருக்கிறீங்களா? சொல்லுங்க. நம்ம கொடுக்கறதுனால நமக்கு ஆசீர்வாதம் குறைய போறது இல்லை. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நன்மையெல்லாம் கடந்து போக பண்ணி அவருடைய கரத்தினால் நம்மை மூடுதல் சொல்லி இருக்கிறார். அதனால பிரதர் இமானுவேல் மற்றவங்க எல்லாம் சொல்லுங்க. நீங்க ஜீவா பிரதர் எங்க வரலையா? சேராம இருக்க கூடாதுங்க, எல்லாரும் சேர்ந்துதான் போகணும் வண்டியில. தனியா நீங்க தனியா நான் பின்னால வர்றேன்னு அப்புறம் உங்களை தேடிட்டு வர முடியாது. எல்லாரும் சேர்ந்து வண்டியில போலாம். சந்திரகாந்த் சொல்லுங்க. டிசம்பர் லாடி. அப்புறம் வேற யாரு? தாட்சியானி இவங்கெல்லாம் சொல்றதே இல்லை. ராஜேஸ்வரி. அவர் பின்னால் வேற யாரு? தலை கொஞ்சிக்காதீங்க, மறைச்சிக்காதீங்க. எங்க ரூபன் ஆகாஷ் எந்த மாசம் சொல்லுங்க? வந்திருக்கீங்களா இல்லையா? உங்க அம்மா அண்ணா உட்கார்ந்து இருக்கிறாங்க பார்த்துட்டேன். பசங்க எங்க இருக்கிறாங்க தெரியல. எந்த மாசம் சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க, கேட்காது. நீங்க கை வைத்துறீங்க தெரியுது. எந்த மாசம்? மேகலா எந்த மாசம்? பிப்ரவரி, ஏப்ரல், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். சொல்லுங்க சிஸ்டர் விஜயா, சத்தமா சொல்லுங்க. நவம்பர் ஜான்சன் கொடுத்திருக்காரு. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 3 மாசம் இருக்கு. அதுல ஏதாவது சொல்லுங்க. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். சத்தமா சொல்லுங்க. ஆகஸ்டா? டேவிட் நமச்சிவாயம் ஆகஸ்ட். அடுத்து செப்டம்பர், அக்டோபர் 2 மாசம் இருக்கு. ஏப்ரல் 1 இருக்கு நடுவில். ஏப்ரல், செப்டம்பர், அக்டோபர்.
இன்னும் சொல்லாதவங்க யார்? பரவாயில்ல, நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க. 3 சகோதரிகள் ஒருத்தர் சொல்லலையே. நீங்க தான் இங்க ஒண்ணு அந்த ஒண்ணு உட்கார்ந்துருக்கிறாங்க. 2 சகோதரி தானா? சீக்கிரம் சீக்கிரம். பிரதர் முத்துக்குமார் தூங்குறதுக்குள்ள சொல்லிடுங்க. எல்லாருமே பங்கு பெறணும், எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும், எல்லாருமே ஷேர் பண்ணணும். கிருபையை பத்தி நம்ம கேட்கிறோம், நம்ம கிருபையா இருக்கிறோம். பிப்ரவரி இருக்கு. யாரு? டிசம்பர் கிளாடிஸ், அப்புறம் பிரதர் மோசஸ். இன்னும் ஒரு 3 மாசம் காலி வச்சுக்கலாமா? பிப்ரவரி, ஏப்ரல், செப்டம்பர், அக்டோபர். செப்டம்பரா? அக்டோபரும் ஏப்ரல். பிப்ரவரி, ஏப்ரல், அக்டோபர் 3 மாசம் இருக்கு. எங்க பிரதர் கேப்ரியல் எங்க? முன்னால இருந்து பாண்டா மட்டும் போதாது, சேர வேணாமா? இங்க எங்கேயா போய் ஒழிஞ்சிக்கினாரா? ஆளை காணும். நீங்களா முந்தி இருக்க வேண்டாமா? உங்களை வச்சு இங்க பேரை கேட்க வைக்கணும், தெரியுமா? பிப்ரவரி, ஏப்ரல், அக்டோபர் 3 மாசம் இருக்கு. எந்த மாசம்? வார நாள்ல கொடுக்குறீங்களா? சரி, எந்த மாசம் சொல்லுங்க. எந்த மாசம்? மே. பிரதர் கேப்ரியல் 2வது வாரமோ இல்ல 3வது வாரமோ கொடுப்பார். கட்டாயம் சேராம யாருமே இருக்கக்கூடாதுங்க. முதல் வாரம் கொடுக்கறதுனாலும் பரவாயில்ல, 2வது வாரமோ 3வது வாரமோ ஏதாவது ஒரு வாரம் கட்டாயம் கொடுக்கணும். சரியா? நம்ம சபையில நம்ம எல்லாரும் கொடுக்கிறவர்கள், நிறைய கொடுக்கிறவங்களா இருக்கணும். கொடுக்கிறதுனாலதான் நமக்கு என்ன உண்டு? ஆசீர்வாதம் நிச்சயமா உண்டு. இயேசு கல்வாரி சிலுவையில ஜீவனை தந்ததுனால ஆசீர்வதிக்கிறார். ஆனா கொடு, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதாவது தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது என்ன சொல்றாரு? அவரும் கொடுக்கிறாரு, கொடுக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கும்படி சொல்றாரு தீமோத்தேயுக்கு. ஜனங்களுக்கு கொடுக்கிறதுக்கு கற்றுக் கொடு அப்படின்னு சொல்லி. நம்ம பர்சு திறக்கணுங்க. பர்சு சுவிசேஷத்துக்காக என்ன செய்யணும்? சுவிசேஷத்துக்காக நம்முடைய பணமும் பர்சும் என்ன செய்யணும்? திறக்கணும். திறந்திருக்கிறதுனாலதான் நீங்க இங்க இருக்கிறீங்க. திறக்கணும்னா இங்க கட்டாயம் இருக்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க எல்லாரையும் கர்த்தர் கொடுக்கிறவங்களா மாத்தி இருக்கிறார். எல்லாரையுமே மாத்தி இருக்கிறார். நான் இங்க இருந்து நீ காணிக்க கொடுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் பண்ணி சொல்றது இல்லை. ஏசு என்ன செஞ்சாருன்றதை மட்டும் சொல்லிட்டு நான் போயிட்டே இருக்கிறேன், அவ்வளவுதான். ஆனா கிருபையை கேட்டா உங்களால கொடுக்காம இருக்க முடியாது. இன்னொரு ரகசியம் தெரியுமா? 2013 எல்லா சர்ச்சிலையும் என்ன செய்வாங்க? லெந்து நாள்ல என்ன பண்ணுவாங்க? 40 நாள் கவுச்சி சாப்பிட மாட்டாங்க, கறி சாப்பிட மாட்டாங்க. 40 நாள் கறி மீன் சாப்பிட மாட்டாங்க. விசேஷமா தள்ளி வச்சிருவாங்க. அதை முடிச்சு சாப்பிடுவாங்க. ஆனா நம்ம சர்ச்சில் 40 நாள் என்ன பண்ணணும் தெரியுமா? நான் சொல்லவே இல்லை. ஆனா முதல் நாள்ல இருந்து 40 நாள் இங்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் சாயங்காலம் இட்லி வடை என்னமோ வந்தது. 40 நாள் வந்ததுங்க. ஒரு நாள் 2 நாள் இல்ல. நான் யாருக்கிட்டையும் கேட்கல, நீ கொடு நீ கொடுன்னு. ஆனா அவரவர் எழும்பி வந்து, ஆனா ஏசு கஷ்டப்பட்டாருன்னு எல்லாம் வருத்தப்பட்டு உட்கார்ந்து இருக்கிற நாள்ல ஆல்மோஸ்ட் இங்க லெந்து நாள்ல நிறைய நாள் இங்க சிக்கன் வந்தது. தெரியுமா உங்களுக்கு? தெரியாதவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க. அப்புறம் ஏலகிரிக்கு இப்போ போயிட்டு வந்தோம். போன வாரம் ஒரு பஸ் ஃபுல்லா தான் போனோம். 55 பேர் கொண்ட பஸ். கர்த்தர் எல்லாரையும் வர வச்சு ஃபுல்லா தான்
நம்ம ஐயா கேப்ரியலும் வந்தாரு, பிரதர் இமானுவல் வந்தாரு, அப்புறம் பிரதர் ஜான்சன் சகோதரர்ல, அப்புறம் பிரதர் முத்துக்குமார், அப்புறம் வேற யாரு பிரதர் இவனேஸ்வர், அப்புறம் நிறைய தம்பிமார் நிறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த வருஷம் என்ன செய்யறது என்னன்னு தெரியல எனக்கு. கர்த்தர் ஏதாவது இடத்த காமிச்சாருன்னா முதல்ல நான் போய் அங்க போய் ஒரு 2 விசிட் அடிச்சு பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் சபையார கூட்டிட்டு போவேன். ஆனா நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டீங்க ஏலகிரிக்கு. ஆனா நீங்க மிஸ் பண்ணது நல்லதுதான். ஏன்னா வந்தீங்கன்னா பஸ்ல இடம் கிடையாது, 2 பஸ் பிடிக்க வேண்டியது வரும் எல்லாருமே வந்தா. எங்க இயேசுவை ஏத்துக்கிடாத ஆதாமின் கூட்டம் ஜனங்க வெளியே இருக்குது, அந்த ஜனங்களோட போறது வேற. ஆனா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தோட போறது அது ஒரு மகிமையான காரியம். நீதிமான்கள்லாம் பரிசுத்தவான்கள்லாம் சேர்ந்து போறது. என்ன அக்டோபர் யாரு? கஸ்தூரி அம்மாவா? அக்டோபர் கிடைச்சது. இப்போ பிப்ரவரி, ஏப்ரல், அக்டோபர் இருக்குது, ஜனவரியும் இருக்குது. ஜனவரி, பிப்ரவரி, ஏப்ரல், அக்டோபர். இந்தாங்க உங்களுக்கு கிடைக்கல அப்படி. தாராளமா இருக்கவும் அப்படின்னு சொல்லி 1 தீமோத்தேயு 5 போட்டிருக்குது. அப்படி தாராளமா இல்லைன்னா நான் கேலண்டரும் கொடுக்க முடியாது, வாக்குத்தத்த வசனமும் கொடுக்க முடியாது. எல்லாவற்றிலும் ஒரு உதாரணமாக கர்த்தர் என்ன கொடுக்கறதுக்கு உதாரணமா வச்சிருக்கிறார். பணம் இருக்குதுன்றதுனால கொடுக்கறது இல்லை. இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் பணம் இல்லைன்னு கிடையாதுங்க, மனசு இருந்தா எல்லாரும் கொடுக்கலாம். ஆமா, ஒரு சில ஆளை நான் கேட்டு வாங்கி எடுத்துருவேன். யாரு? அதனாலதான் அவங்க கிட்ட எறா பிரியாணி எப்ப கிடைக்கும்னு கேட்டேன். ஒரு சில ஆள் கிட்ட நேரம் கேட்டாதான் கிடைக்கும். ஆண்டவர் இயேசு சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதனால நேரம் ஒரு சில ஆளுங்கள் நேரம் கேட்டாதான் கிடைக்கும். பிரதர் எபினேசர் உங்களுக்கு 2 பாப்பா வச்ச 1 மாசம் தானே கொடுத்துருக்கீங்க, 2 பாப்பாக்கு 2 பிறந்த நாள் வரணுமே. என்ன ஏப்ரலா சொல்லிட்டாரு. ஏப்ரல் காலியா இருக்குது, போட்டுருவோம். ஜனவரி, பிப்ரவரி 2 மாசம். சரி, இது போக அப்பப்போ ஆண்டவர் எப்பெல்லாம் உங்களை ஆசீர்வதிக்கிறாரோ, எப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ என்ன செய்யுங்க, வந்து பங்கு பெற்றுக் கொடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு பாடலை பாடி அதே பாடு நம்ம வித்தியாசமா ஒண்ணும் புதுசா ஒண்ணும் பாட வேண்டாம். இயேசுவாலே சொல்லுங்க. இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே ஆண்டவரை துதித்திடுவேன், ஹல்லேலூயா பாடிடுவேன், ஆண்டவரை துதித்திடுவேன், ஆண்டவரை துதித்திடுவேன். அருண்லாம் வரலையா இன்னைக்கு? இல்ல பின்னால மூலையில எங்கன்னா ஒழிஞ்சின்னு இருக்கீங்களா? நீங்களும் சேர இல்லையே. அருண் சேரல, ஆசிர் பிரதர் சேரல, எக்மூர் யாருமே சேரல. ஏன் எக்மூருக்கு பரவாயில்ல, கிளாட் சேர்ந்துருக்கு. ஏதாவது ஒரு மாசம் கட்டாயம் சேரணும். ரோஃபிகா ரைட், எக்மூர் சேர்ந்து. சோமனும் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பிதாவே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை தந்து, உம்முடைய வாக்கு தத்தத்தை தந்து, என்னுடைய கரத்தினால் உன்னை மூடுவேன் என்று சொல்லி ஆண்டவரே யோவான் 10:28 அவைகளை ஒருவனும் என் கையிலிருந்து பறிக்க முடியாது என்று சொன்னவர். ஆண்டவரே, இங்கே இருக்கிற உடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஒருவரும் பறிக்க முடியாது. இந்த பிள்ளைகள் எல்லாரையும் உடைய கரத்தினால் மூடி வைத்திருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கண்மலையாகி எங்கள் கிறிஸ்துவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் பலன் தந்து, கர்த்தர் சுகம் தந்து,
கர்த்தர் ஆசீர்வாதத்தை தந்து மார்வாடி கிட்ட கடனுக்கு போகாமல் கர்த்தர் உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பீராக. இதுவரைக்கும் வாங்கின கடன் சீக்கிரம் ஆண்டவரே இந்த முதல் மாதத்திலே கரைந்து போகிறோம் இயேசுவின் நாமத்திலே. ஆண்டவரே கர்த்தர் அற்புதம் செய்வீராக. உம்முடைய கரத்தினால் உம்முடைய பிள்ளைகளை மூடி மறைத்து வைத்திருக்கிறவர். அப்படியாக உம்முடைய கரத்திலிருந்து ஒருவரும் பறிக்க முடியாதபடிக்கு கர்த்தர் உம்முடைய ஜனத்தை பார்த்து ஒருவனும் என்னுடைய முகத்தை பார்க்க முடியாது என்று சொன்னவர். உம்முடைய முகத்தை பார்க்கும்படிக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தபடியால் உம்முடைய முகத்தையும் பார்க்கும்படிக்கு உம்முடைய பின்புறத்தையும் பார்க்கும்படிக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்து உம்முடைய ஜனத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். I will pass on ஆண்டவரே உம்முடைய செல்வ உம்முடைய ஆண்டவரே உம்முடைய ஐஸ்வர்யம் கடந்து போக பண்ணி ஆண்டவரே வீடு இல்லாதவர்களுக்கு வீடுகளை ஏற்படுத்தி வீடு இருக்கிறவர்களுக்கு நல்ல வீடுகளை ஏற்படுத்தி உம்முடைய ஜனத்தை நாங்கள் ஆண்டவரே இந்த முதல் நாளிலே ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் தங்கி இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்லா கடனும் கரைந்து போவதாக. இந்த மாதத்திலே கரைந்து போவதாக. ஆச்சரியமாக அனுகூலம் பண்ணி அவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்குரிய திறமை கொடுக்கிறவர், வல்லமை கொடுக்கிறவர், பலத்தை கொடுக்கிறவர். அப்படியான பலன் உம்முடைய ஜனத்திற்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய தயவு நிமித்தம் என்னுடைய நன்மைகள் எல்லாம் செல்வம் எல்லாம் கடந்து போக பண்ணி என்று சொன்னார். உம்முடைய ஜனத்தில் உம்முடைய கர்த்தரால் மூடி மறைத்தபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. அவர் உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இறக்கி நன்மையினாலும் திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமீன். ஆமாம். முக்கியமான ஒண்ணு சொல்லணும். அதுக்காக இப்ப நிறுத்திட்டு பாட்டு பாடல. முக்கியமானது என்ன சொல்லணும்னா, ஞாயிற்றுக்கிழமை காலையில மட்டும் வந்துட்டு போகாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இங்க ஒரு ஆராதனையும் கம்யூனியனும் நடக்குது 6:30 to 8. அதனால ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கிறிஸ்துவிலே வளர கர்த்தர் கிருபை செய்வாராக. விளங்குதா? காலையில மட்டும் இல்ல, சாயங்காலமும் வந்து பங்கு பெறுங்க. அதுக்காக தான் நிறுத்தினோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து பங்கு பெறணும்னு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. கேலண்டர் வேணும்னா பிரதர் இமானுவேல் 25 rupees. யாருக்கா கேலண்டர் வேணும்னா காசு 25 ரூபா வாங்கிட்டு கொடுங்க. கவனிக்கிறீங்களா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, வர்ற ஞாயிற்றுக்கிழமை இன்னும் 2 நாள் 3 நாள் இருக்கு. தீத்து புஸ்தகம் படிங்க. தீத்து புஸ்தகம் முதல் அதிகாரம். தீத்து புஸ்தகம் முதல் அதிகாரம். அந்த தீத்து புஸ்தகத்தையும் தீமத்தையும் படிச்சு முடிச்சிருவோம் இந்த வருஷம். நம்ம துதிகன மகிமை பாடினாங்க. கேக் இருக்குல்ல, கொடுத்துருங்களேன் இப்பவே. நல்ல வேலை, எல்லாரும் எழும்புறதுக்கு முன்னால வேண்டி வந்தீங்க. எல்லாரும் கேக் கொடுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்துருங்க, அப்புறம் காலி ஆயிட போகுது. கேக் கொடுத்துருப்பேன். துதிக்கிற மகிமை பண்ண எல்லாம் ஓடி போயிடுவாங்க. கேக் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பண்ண. Thank you, Father.